எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் நேதாஜியின் இராணுவ படைக்கு மிகப்பெரிய இராணுவ வீரர்களை தந்து அந்த சுதந்திர போராட்டத்திற்கு வலு சேர்த்த சொந்தக்காரர், தேசியமும் தெய்வீகமும் நமது இரு கண்கள் என்று முன்முழங்கிய தெய்வ திருமகன் பசும்பன் முத்துராமலிங்கனார் அவருடைய குரு பூஜை விழா இன்று. இந்த நாளில் அவரை போற்றுவதில் நாம் பெருமை அடைகிறோம். அவர் வெறும் சாதிய வட்டத்திற்குள் சாதிய தலைவராக குறைத்து மதிப்பிடாமல் தமிழ் மக்கள் அனைவரும், ஏன் இந்திய மக்கள் அனைவருமே அவருடைய சொல்லும் செயலும் சிந்தனைகளும் இந்த பாரதத்திற்கு பொதுவானவை, இந்த நாட்டினை வலுப்படுத்தும் நோக்கில்தான் அவருடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருந்தது என்பதை உணர்ந்து போற்ற வேண்டிய திருநாளாக இந்த நாளை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்டில் பிறந்த அனைத்து மக்களுமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் பிறந்த சமூகத்தை தாண்டி அவருடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் பொதுவான பொது சமூகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு போற்றுதலுக்குரிய பெருமகனாக மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமகனார் தான் நமது முப்பாட்டன் அவர்கள். சாதிய வேறுபாடுகளை, குறிப்பிட்ட சாதிய மனநிலையிலிருந்து நாம் விடுதலை பெற்று பொதுவான சிந்தனையுடன் நாம் ஒன்றிணையும் பொழுதுதான் இங்கே புதுமையான அற்புதங்கள் மலரும். தமிழ் மக்கள் அனைவருமே சாதிய அடையாளங்களால் பிரிந்து கிடப்பதனால் யாருக்கு நன்மை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் அனைவருமே வேட்டையாடும் சமுதாயமாக வளர்ந்தவர்கள். பின்பு நாகரிகம் வளர வளர வேளாண்மை செய்தார்கள், காவல் செய்தார்கள், பின்பு வேளாண்மைக்கு உறுதுணையாக செயல்படலை செய்தார்கள். இப்படித்தான் மனித சமூக அடையாளங்கள் உருவாகியது. அப்படி பார்த்தால் நமது மூதாதையர்கள் எல்லோருமே ஆதிவாசிகள் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எனவே நாம் அனைவருமே ஒருதாய் பிள்ளைகள் என்பதை மனதில் கொண்டு தமிழராய் இந்தியராய் ஒன்றிணைய வேண்டும். அப்படி ஒன்றிணையும் பொழுதுதான் தமிழகமும் இந்தியாவும் வலுப்பெறும். பிரிந்து கிடப்பதால் யாருக்கும் நன்மை இல்லை என்பதை மனதில் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை பசும்பன் முத்துராமலிங்கனார் அவர்களை போற்றி புகழ்வதில் நாம் பெருமையடைகிறோம். நன்றி.